லூக்கா 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மை தேவனை விட்டு விலகி வரச் செய்வதற்கு பாவ இச்சைகளை பிசாசானவன் நமக்குள் விதைக்கின்றான் என்பது உண்மை. இருப்பினும் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனப்படுத்த அவன் அதிகமாக பயன்படுத்தும் கருவி நம்முடைய கவலைகள்தான். ஏனென்றால் பாவம் அருவருப்பான தோற்றம் கொண்டது, ஆனால் கவலையோ நியாயமான தோற்றத்தை கொண்டிருக்கும். அது மாத்திரமல்ல, பாவத்தை விட நம்மை வலிமையற்றவர்களாக மாற்றும் இயல்பு கவலைக்கே அதிகமாக இருக்கின்றது. ஆம், நம்முடைய தேவைகளை காட்டி அவைகளை குறித்து அதிகமாக சிந்திக்க வைத்து நம்மை அதிலே மூழ்க வைப்பதில் பிசாசானவன் அதிகமான கவனத்தை செலுத்துகின்றான். அதன் விளைவு நாம் தேவனுடைய அன்பு, ஐக்கியம், பரிசுத்தம் ஆகியவற்றை தேடுவதில் கவனம் செலுத்த மறந்து விடுகின்றோம். சில நேரங்களில் நாம் ஜெபித்தாலும் அவைகளும் கூட நம்முடைய உலக கவலைகளை மையம் கொண்டதாகவே இருக்கின்றது. அதனால்தான் பாவங்களை விட கவலைகள் அதிக தீங்கு தருபவையாக இருக்கின்றது. எனவேதான் உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேசிக்கிறார். எனவே தேவ பிள்ளைகளே, கவலையிலிருந்து விடுபட கவலைப்படுதலே வழியாகாது என்பதை உணர்ந்தவர்களாய் அன்னாளைப் போல தேவனிடத்தில் நம்முடைய கவலைகளை வைத்துவிட்டு சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அப்பொழுது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மை பலப்படுத்தி வழி நடத்துவார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.